Students, now we are going to see about the 10th standard science reduced syllabus, unit 1 laws of motion, part 2. Okay, in the last class we have seen what is force and what is motion and what is Newton's laws. Okay, in this class we have seen about we will see about what is what rocket propulsion and what is the difference between the mass and weight and the applications of Newton's law. ஓகே, இந்த லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ்னால் என்ன, மோஷன்னா என்ன, அந்த மோஷனை ஃபோர்ஸில் பற்றி பார்க்கும்போது இனர்ஷியானா நம்ம பார்த்தோம். ஓகே, இனர்ஷியானா என்னென்னு பார்த்தோம். தென் நியூட்டன்ஸ் லாஸை பற்றி பார்த்தோம். ஓகேவா, லீனியர் மொமெண்டம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அப்போது ராக்கெட் ப்ரொபல்ஷன் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ராக்கெட் ப்ரொபல்ஷனுங்கிறது பார்க்க போகிறோம். ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அஸ் வெல் அஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் நடக்குது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். த ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்ட் வித் ஃபியூவல். The rockets are filled with fuel in the propellant tank. ஃபில்டு வித் ஃபியூவல். ப்ரொப்பல்லண்ட் டேங்க்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அது லிக்விடாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம். when a rocket is fired, ராக்கெட் வந்து ஃபயர் பண்ணும்போது this fuel is burnt. அது வந்து என்ன ஆகும், எரிய ஆரம்பிக்கும். அந்த ஃபியூவல் வந்து என்ன எரிபொருள் என்ன ஆகும், எரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஹாட் கேஸ் இஸ் எஜெக்டட் வித் அ ஹை ஸ்பீட். அதிகமான கேஸ், ஹாட் கேஸ், அதிக ஹாட்டாக இருக்கிற கேஸ் வந்து என்ன ஆகும், வெளியேற்றப்படும். அது வந்து ஹையஸ்ட் ஸ்பீட், அதிகமான வேகத்தோட வெளியேற்றப்படும் ஃப்ரம் த நாசில் ஆஃப் த ராக்கெட். அந்த நாசிலோட ராக்கெட்டில் வெளியே வரும். த ப்ரொடியூசிங் எ ஹியூஜ் மொமெண்டம். அதிகமான மொமெண்டமில் உந்தம், மொமெண்டம் என்ன தமிழில் சொல்லியிருக்கோம், உந்தத்தில். அப்போ உந்தம் வந்து வெளியேறும். அப்புறம் த பேலன்ஸ் இஸ் மொமெண்டம். இந்த மொமெண்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கம்பஷன் சேம்பர். கம்பஷன் சேம்பரில் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ஒரு பேலன்ஸ் பண்ணி அதை வந்து ஆப்போசிட்டில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். விச் மேக்ஸ் த ராக்கெட் ப்ரொஜெக்டட் ஃபார்வர்ட். அதனால தான் வந்து கீழே அந்த அந்த ஃபியூவல் வந்து எரிய ஆரம்பித்து அந்த ஹாட் கேஸ் வந்து மொமெண்டமை ஏற்படுத்தி அந்த ராக்கெட்டை என்ன பண்ணும், ஆப்போசிட் சைடில் மூவ் ஆக வைக்கும். அப்போ இது எந்த பிரின்சிபலில் பேஸ் பண்ணி நடக்குதுன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிற பிரின்சிபலை பேஸ் பண்ணி நடக்குது. வைல் இன் த மோஷன் அந்த மாஸ் ஆஃப் த ராக்கெட் இஸ் கிராஜுவலி டிக்ரீசஸ். இப்போ அந்த ஃபியூவல் வந்து எரிய என்ன ஆகும், அந்த மாஸ் ஆஃப் த ஃபியூவல் வந்து என்ன ஆகும், குறையும். மாஸ் ஆஃப் த ஃபியூவல் குறைய அந்த மாஸ் ஆஃப் த ராக்கெட்டும் குறையும். ஓகேவா, அப்போ while in the motion the mass of the rocket gradually decreases until the fuel is completely burnt out since there is no external force acting on it. அப்போது அந்த ஃபுல்லாக அந்த ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன ஆகாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. ஸோ த லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு. அப்போது லீனியர் மொமெண்டம் என்னவாக இருக்கும், கன்சர்வ் ஆகிடும். த மாஸ் ஆஃப் த ராக்கெட் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். உயரம் அதிகமாக அந்த மாஸ் ஆஃப் த ராக்கெட் ஃபியூவல் குறையிறதுனால குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். விச் ரிசல்ட்ஸ் இன் த கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட். அப்போது அந்த வெயிட் கம்மியாக வெலாசிட்டி என்ன ஆகும், அதிகமாகும். அட் ஒன் ஸ்டேஜ் இட் ரீச்சஸ் த வெலாசிட்டி விச் இஸ் சஃபிஷியன்ட் டு ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் த கிராவிடேஷனல் புல் ஆஃப் த எர்த். அப்போது அங்கே நம்ம ஃபில் பண்ணியிருக்கிற அந்த ஃபியூவல் வந்து எப்போ வந்து காலியாகும் அப்படின்னா கரெக்டாக நம்ம அந்த எஸ்கேப் வெலாசிட்டி, அதாவது நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட்டு தாண்டி போகிற வரைக்கும் அந்த ஃபியூவல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபியூவலும் காலி ஆகிடும். அந்த நம்ம அனுப்புகிற அந்த ராக்கெட் என்ன ஆகும் அப்படின்னா மிதக்க ஆரம்பிச்சிரும். ஓகேவா, வெலாசிட்டி விச் இஸ் சஃபிஷியன்ட் டு ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் த கிராவிடேஷனல் புல். அதாவது ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேலே என்ன ஆகாது அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணாது. தட் இஸ் த ரீசன் வை ஸ்பேஸில் வந்து அந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் மிதக்கிறதுக்கான காரணம் அதுதான். அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபியூவல் ஃபில் பண்ணணும். அது கரெக்டாக அந்த ஸ்பீடில் போகணும். ஓகேவா, அப்போ எந்த ஸ்பீடில் போனால் அங்கே வந்து அந்த கரெக்டாக இருக்குன்னா அந்த வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி என்னன்னு சொல்கிறாங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. திஸ் வெலாசிட்டி இஸ் கால்ட் எஸ்கேப் வெலாசிட்டி. திஸ் டாபிக் வில் be discussed in detail in higher classes. Okay, next we are going to see about what is gravitation, the Newton's law of gravitation. This law states that every particle of matter in this universe attract every other பார்ட்டிக்கல் வித் அ ஃபோர்ஸ். இங்கே ஒவ்வொரு பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிக்கல் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அட்ராக்டிங் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தியர் மாசஸ்.
மாஸை டிஃபைன் பண்ணியிருக்கு ப்ராடக்ட்டை. அது மாஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். அப்போ மாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ் 1 மாஸ் 2 நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ மாஸ் 2 ஆப்ஜெக்டோட அந்த 2 ஆப்ஜெக்டோட மாஸ் எடுத்துக்கிறோம். மாஸோட ப்ராடக்ட்னா m1 into m2 and inversely proportional to the square of the distance between them. அப்போது m1க்கும் m2க்கும் இடையில என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, 6ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அதோட ஸ்கொயர் எடுத்துக்க போகிறீங்க சரியா. அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ the distance between the centers of these masses. So the direction of the force acts along the line joining the masses. The force between the mass is always attractive and it does not depend on the medium where they placed. Okay, let m1 and m2 be the masses of two bodies A and B placed are metered apart in space. So F is proportional to m1 into m2. F is proportional to 1 by r square. Or combining the above two expressions, F is proportional to m1 into m2 divided by r square. So finally அந்த proportionality அந்த proportional அப்படிங்கிறத கேன்சல் பண்ணணும் அப்படின்னா we have to add some constant. So F is equal to G into m1 m2 divided by r square. So where G is the universal gravitational constant. Its value is SI unit, value in SI unit is 6.674 into 10 power minus 11 Newton meter square kilogram minus 2. Okay, wow, this is the formula for what? Gravitational constant. Okay, next we are going to see about what is mass and weight. What is mass? Mass is the basic property of a body. A mass of the body is defined as quantity of matter contained in the body. Quantity of matter contained in the body. Okay, so the SI unit is kilogram. Just kilogram la நம்ம சொல்றோம். இப்போ weight நம்ம பாத்தீங்கன்னா the weight of the body is defined as the gravitational force. Underline பண்ணிக்கோ. Gravitational force exerted on the body due to gravity. So the weight is equal to gravitational force. Is equal to mass into acceleration due to gravity. So G is equal to acceleration due to gravity for Earth at sea level 9.8 meter second minus 2. Okay, the weight is a vector quantity. The direction is direction of weight is always towards the center of the Earth. The SI unit of the weight is Newton. The weight of the body varies from one place to another place on the Earth. Since it depends on the acceleration due to gravity of the Earth, the weight of the body is more at poles. Underline பண்ணிக்கோ. The weight of the body is more at poles. Polesல வந்து weight வந்து அதிகமாக இருக்கும் than the equatorial. நடுவில் அதாவது போல்ஸ்னால் ஓரங்கள் நார்த் அண்ட் சவுத்துங்கிறது போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈக்வட்டோரியல் அப்படின்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டைரக்ஷன்னு சொல்லுவாங்க. அப்போ ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் உங்களோட வெயிட் வந்து என்ன ஆகும், வேரி ஆகும். அண்ட் போல்ஸில் வந்து உங்களோட வெயிட் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. The value of the acceleration due to gravity on the gravity of the surface of the moon is 1.625 meter square. This is 1 mark noted. 1 markல வரலாம். Okay, this is about 0.164 times 454 times of the acceleration due to gravity of the earth. If the person whose mass is 60 kg, நம்மளோட அந்த surface of the earth, எர்த்தில் வந்து ஒருத்தரோட மாஸ் வந்து 60 kgஸாக இருந்துச்சு அப்படின்னா his weight would be 588 Newton. 588 Newton, that is 9.8 into 60 kilograms. 9.8 into 60 kilograms. If the same person goes to the surface of the moon, he would weigh only 97.5 Newton. So weight is equal to 60 into 1.625. So his mass remains the same. Mass வந்து சேமாக இருக்கும், பட் வெயிட் என்ன ஆகும், வேரி ஆகும். அப்போது எந்த இடத்துல போனாலும், நீ ஸ்பேஸில் போனாலும் சரி, இடத்துல இருந்தாலும் சரி, உன்னோட மாஸ் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அதோட வெயிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். வெயிட் எதனால் சேஞ்ச் ஆகும்னா இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால வெயிட் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about applications of Newton's law of gravitation. Okay, the dimensions of the heavenly bodies can be measured using the gravitation law. Heavenly bodies வந்து என்ன பண்ண முடியும், நம்ம இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், acceleration due to gravity can be calculated with the
ஹையர் அக்யூரசி. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை பேஸ் பண்ணி நம்ம லாஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை மெஷர் பண்ண முடியும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை மெஷர் பண்ண முடியும், எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ணலாம். ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். அதாவது நியூ பிளானட்ஸையோ ஸ்டார்ஸையோ டிஸ்கவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. One of the irregularities in the motion of the stars can be Hubble lead to the disturbance in the motion of the planet nearby. So in this condition, the mass of the star can be calculated using the law of gravitation. One of the irregularities of the motion of the stars called அதாவது the ஸ்டார்ஸோட மோஷனை வந்து மெஷர் பண்ணுறது ஊபல்னு சொல்லுவாங்க. லீட் டு த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த மோஷன் ஆஃப் த பிளானட் நியர்பை. பக்கத்தில் பிளானட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டார் வந்து மூவ் ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஊபல்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் திஸ் கண்டிஷனில் in this condition the mass of the star can be calculated. அந்த ஸ்டாரோட மாஸ் வந்து என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும். calculated using the law of கிராவிடேஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்க முடியும். ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்பிளைனிங் த ஜெர்மினேஷன் ஆஃப் த ரூட்ஸ் is due to the property of geotropism, which is in the property of the root responding in the gravity. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதுனா அந்த வேர்கள் வந்து நம்ம போகுது. ஜியோட்ரோபிசம்ங்கிறது வேர்கள் எந்த பக்கமாக போகுது அப்படிங்கிறத சொல்கிறது. இதை வந்து உங்களோட பாட்னியில் படிப்பீங்க. ஜியோட்ரோபிசம் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க, இல்லைனா படிப்பீங்க. ஓகேவா? அப்போது அந்த ஜியோட்ரோபிசம் பற்றி அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை பற்றி என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். தென் ஹெல்ப்ஸ் டு ப்ரெடிக்ட் த பாத் ஆஃப் த அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸோட பாத், வழிகள், அந்த பாதைகளை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிளானட்ஸ் வந்து எலிப்டிக்கல் பாத்தில் தான் சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதோட பாத்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அபவுட் வாட் தட் ராக்கெட் ப்ரொபல்ஷன் அண்ட் the difference between the mass and weight, Newton's law of gravitation and applications of Newton's law of gravitation. Okay students, thank you so much for watching.